ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஸோ இந்த இந்தியா பாகிஸ்தான் வார் அப்படிங்கிறது பல விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த கிரிக்கெட் ஆர் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த வார் நடந்துட்டு இருந்த சமயத்தில் தான் IPL 2025 அப்படிங்கிற ஒன் வீக் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. காரணம் சேஃப்டி மெஷர்ஸ் அண்ட் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்டரில் சண்டை போட்டுட்டு இருக்க ராணுவத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இது எல்லாமே நிறுத்தி வைக்கிறாங்க. டாக்ஸோ இல்லை கான்சன்ட்ரேஷனோ மக்களுக்கு வரைக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சூப்பர் லீக் அப்படிங்கிற PSL அப்படிங்கிற ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு. சரி, அந்த பக்கம் போய் பார்த்தா அவங்க அதை கேன்சல் பண்ணுவாங்க இல்லை சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்த சமயத்தில் நாங்கள் UAEல போய் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு PSL சொல்கிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக எல்லாருக்குமே கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்துச்சு. என்னடா அவங்க நாடே போடுற சண்டை போட்டுட்டு இருக்கு, நீங்கள் PSLல வந்து UAEல கண்டக்ட் பண்ண போகிறேன்னு கிளம்புறீங்களே அப்படிங்கிற மாதிரி. ஒரு கட்டத்தில் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து போயிட்டு UAE கிட்ட நாங்கள் இதை நடத்த போகிறோம், PSL இங்கே நடத்திக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு UAE சொன்ன ஒரே விஷயம் நோ, நான் உங்களை இங்கே நடத்த விட மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவே UAE பகச்சிக்க முடியாது. ஸோ இங்கே அந்த வார் போயிட்டு இருக்க சமயத்தில் PSL நடத்துறதுக்கு UAE ஓகே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்க இந்தியாவை எதிர்க்கிற மாதிரி அது ஆயிருக்கும். அதனால் UAE வேணான்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி மெஷர்ஸ் தான். ஸோ இங்கே இருக்கிற டெரரிஸ்ட் UAE அட்டாக் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது PSL அங்கே அட்டாக் பண்ணுற சமயத்தில். ஏன்னா PSLல பாகிஸ்தான் பிளேயர்ஸ் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் விளையாட மாட்டாங்க. நிறைய ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் அங்கே வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் UAE நோ சொல்கிறாங்க. ஸோ UAE ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது வேறு எந்த கண்ட்ரீஸும் PSL ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டோர்னமெண்ட்டை போஸ்ட்பான் பண்ணுறாங்க. இப்போ அதை திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணலாம் பாகிஸ்தான்லேயே அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தைலாம் போயிட்டுருக்கு. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. பட் இதுக்கப்புறமா பாகிஸ்தான் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய வீழ்ச்சியை நோக்கி போகும்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் முக்கியமாக PSLல நடந்த ஒரு சில இன்சிடென்ட்டை எக்ஸாம்பிளாக சொல்லிகிட்டே நான் இந்த விஷயத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். ஸோ PSL நடந்துட்டு இருந்த சமயத்தில் இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு இடையே அந்த பதற்ற நிலை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இங்கேருந்து இந்தியா அட்டாக் பண்ண உடனேலாம் PSLல பாகிஸ்தான் சூப்பர் லீக்ல இருக்கிற பிளேயர்ஸோ இல்லை யாருமே ரியாக்ட் பண்ணலை. அதுக்கப்புறமா அது டெவலப் ஆக தான் அடுத்தடுத்த நாட்களில் May 7 May 8ன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. சேஃப்டி மெஷர்ஸ் காரணமாக அங்கே இருக்கிற ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எல்லாரையும் அங்கேருந்து வேறு நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்காக அங்கேருந்து ஏர்போர்ட் போகிறாங்க. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் அண்ட் ஏர்பேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணப்படுது. ஸோ இது எல்லாமே லாக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம் கரன், CSKவோட பிளேயர், சுட்டி குழந்தை சாம் கரன் இருக்கார் இல்லையா, பார்த்துருப்பீங்க. அவரோட பிரதர் டாம் கரன் வந்து PSLல ஆடிட்டு இருக்காரு ஒரு டீமுக்காக. ஸோ அவர் போகிறப்போ இந்த மாதிரி ஏர்பேஸ், அதாவது உங்களுக்கு வந்து ஏர்பேஸ் கிடையாது, ஏர்போர்ட்டை உள்ளே விட மாட்டோம், இது எல்லாமே பிளாக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகி ஆல்மோஸ்ட் அழவே ஆரம்பிச்சிட்டாராம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பிளேயரான ரிசாத் ஹுசைன் வந்து சொல்லியிருக்காரு. டாம் கரன் வந்து லிட்ரலாக அழுதுருக்காரு, என்னால் என் நாட்டுக்கு போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு பயம் அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருக்கு பாகிஸ்தானில் இருந்த அந்த ஒரு அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது. இது இல்லாமல் டேரல் மிச்சலும் சொல்லியிருக்காரு, இதுக்கப்புறம் என் வாழ்நாளில் நான் பாகிஸ்தான் பக்கம் எட்டியே பார்க்க மாட்டேன், பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் ஆடவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரல் மிச்சலும் சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் அண்ட் சாம் பில்லிங்ஸ் அப்படிங்கிற இங்கிலாந்தை சேர்ந்த பிளேயரு, டேவிட் வைஸ் அப்படிங்கிற பிளேயர், ஸோ இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் வந்து இதில் வந்து சிக்கியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்ப பேடான எக்ஸ்பீரியன்ஸ் தான் PSLல பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. அண்டு கூடவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், அவங்க இப்போதைக்கு பாகிஸ்தானோட ஃப்ரெண்ட்லி நேஷன் அப்படின்னு பங்களாதேஷை சொல்லலாம். பங்களாதேஷ் நாங்கள் இங்கே ப்ளே பண்ண வரோம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுமே ஆக்சுவலி ஒரு சீரீஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த மே எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தலாம், PSLல முடிச்சுட்டு நாம் ஒரு சீரீஸ் கண்டக்ட் பண்ணலாம், பங்களாதேஷ் டூர் ஆஃப் பாகிஸ்தான் அப்படிங்கிறது தான் அந்த டூரோட நேமாக இருந்துச்சு. ஸோ அது கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்போ இப்போ பங்களாதேஷே, அதாவது பாகிஸ்தானோட ஃப்ரெண்ட்லி நேஷனான பங்களாதேஷே பாகிஸ்தான் போகலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்டு போகிறது பெரிய ரிஸ்க்காக இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இப்படி இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற வந்து அணு ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுவுமே பிரச்சனைக்கு உள்ளாயிருக்கு, தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான நியூஸுமே வெளியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தெரில. ஏன்னா இதை வந்து பாகிஸ்தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல, அதுக்குள்ளே நான் போகவும் விரும்பலை. பட் இங்கே முக்கியமாக வந்து கிரிக்கெட். ஸோ இதுக்கப்புறமா பாகிஸ்தானை நம்பி பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டு எந்த நாடும் கிரிக்கெட் ஆட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் தெரிய வந்திருக்கு. பங்களாதேஷை இப்போ போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. மேபி பங்களாதேஷை கன்வின்ஸ் பண்ணி பாகிஸ்தான் உள்ளே கூப்பிட்டு ஆட வச்சுருவாங்க. இது எல்லாமே ஓகே தான்.
பட் இதுக்கப்புறமா நாட் ஓன்லி பங்களாதேஷ், ஸ்ரீலங்கன் டீமும் போக மாட்டாங்க, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து எந்த டீமுமே ஒரு டூர் போகிறதுக்கு பாகிஸ்தானுக்கு பெருசாக தயங்குவாங்க. சரி நியூட்ரல் வென்யூவில் வச்சுக்கலாம் பாகிஸ்தான் கூட அப்படிங்கிற முடிவுக்கு தான் வருவாங்க. பட் அதுவுமே அவ்வளோ சீக்கிரம் நடந்துடாது. பாகிஸ்தான் கிரிக்கெட்டர்ஸ் கூட சேர்ந்து இவங்க அவ்வளோ சீக்கிரம் போட்டிகள் நடத்திட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அண்டு முக்கியமாக பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு டீம் இதுக்கப்புறமா பெரிய டோர்னமெண்ட் ஐசிசி டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற விஷயங்களுக்குள்ளேயும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரி பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு நிறைய அடிக்கல் இதுக்கப்புறம் விழப்போகுது. பாகிஸ்தானில் இருக்கிற பெரிய பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸோட இன்ஸ்டா ஐடி கூட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கிற யாருக்குமே அவங்களோட இன்ஸ்டா ஐடி தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு சாஹின் அஃப்ரிடியா இருக்கட்டும், அது இல்லாமல் நம்ம பாபர் அசாம், இந்த மாதிரியான பிளேயர்ஸ் ரொம்ப பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இன்ஸ்டா ஐடி எல்லாமே இங்கே இந்தியாவில் வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் முக்கியமான ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான் அவங்க வேறு கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களால் பாகிஸ்தானோட கிரிக்கெட்டுக்கு இதுக்கப்புறமா ஒரு பெரிய அடி விழ போகுது. ஸோ அவங்க வந்து கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி கிரிக்கெட்டில் வர வருமானத்தை வச்சு தான் இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் எல்லா விதத்துலையும் பாகிஸ்தானை வந்து சுற்றி அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்கானிஸ்தான் சைடு இருந்தும் ப்ரெஷர் இருக்குது. ஏன் அவங்களுக்கு உள்ளூரில் அதாவது பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிற பலோச்சிஸ்தான் அப்படிங்கிற பிளேஸில் இருந்தும் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுற்றி எல்லாருமே அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அவங்க கிரிக்கெட் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணவங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு அப்படி இப்படின்னு ஃபைட் பண்ணி வழக்கம் போல் ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணாலுமே ஐசிசியில் அவங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அண்டு நாம் இந்த உண்மையை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போதைக்கு ஐசிசியோட சேர்மனாக இருக்கிறது நம்ம இந்தியாவை சேர்ந்த ஜெய்ஷா. ஸோ கண்டிப்பாக அவருக்கு இந்தியா மேலே பெரிய பாசம் இருக்கும். ஜெய்ஷாவும் பாகிஸ்தான் கிரிக்கெட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாருங்கிறது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது எல்லாத்தையும் ஓப்பனாக பண்ண மாட்டார். பட் கண்டிப்பாக இது எல்லாமே நடக்கும். அவர் மட்டும்தான் காரணம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதற்கு ஃபுல்லாக பாகிஸ்தானே காரணம் தான். இன்ஃபேக்ட் சம் பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து இந்த போருக்கு ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க. அண்டு இதை வந்து சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதாவது ஒரு விக்ட்ரி ரேலி மாதிரி போயிருந்தாங்க அங்கே இருக்கிற கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம். ஸோ நம்ம அஃப்ரிடியை கூட அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து டெரரிசம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில போர்ட்ரேஷன் அப்படிங்கிறது வெளியே பரப்பப்பட்டுட்டு தான் இருக்குது. பட் சோசியல் மீடியாவில் பார்க்குற எல்லாத்தையுமே நம்ம நம்பிட முடியாது. எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னு சொல்லிடவும் முடியாது. அங்கே கிரிக்கெட்டை உண்மையாக நேசிக்கிற பல பிளேயர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட கெரியரும் சேர்ந்து தான் இதில் பாதிக்கப்படும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பாகிஸ்தானை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எக்ஸாம்பிளுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படிங்கிற ஒன்று இப்போ தான் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அதுலேயே நாங்கள் வந்து ஆட மாட்டோம்னு இந்தியா சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறமா இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு போட்டி கண்டக்ட் பண்ணவே யோசிப்பாங்க. இது நடக்கவும் நடக்காதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். வழக்கமாக ஐசிசி ஈவெண்ட் அப்படின்னு வந்துருச்சுனாலே இந்தியா பாகிஸ்தான் அதிக முறை மோதிக்காங்களா பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஷெடியூலை ரெடி பண்ணுங்க, இந்தியா பாகிஸ்தான் தான் ஃபஸ்ட்டு கேமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளானே பண்ணுவாங்க. பட் இதுக்கப்புறமா இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற ரெண்டு டீம் சந்திச்சுக்கிறதே ரொம்ப ரேராக தான் இருக்க போகுது. அதிகபட்சம் ஐசிசி ஈவெண்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா ஸோ மேபி அந்த செமிஃபைனல்லையோ ஃபைனல்லையோ தான் இந்தியா பாகிஸ்தான் மோதிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் கூட இந்தியா எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு விலகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸோ இதுக்கப்புறமா போக வாய்ப்பு இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அதனால் இந்தியா பாகிஸ்தான் இந்த ஒரு கிரிக்கெட் போட்டி அப்படிங்கிறது இதுக்கப்புறமா நடக்குமாங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. அண்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரில. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.